இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 68:35. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பலனாகவும் சத்துவம் உள்ளவராகவும் இருக்கின்றார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்பவன் என்று அர்த்தமாம். என்று நாம் அவரிடம் நம்மை விட்டு கொடுக்கின்றோமோ, அவர் நம்மை ஆளும்படியாக, நம்மை செயல்படும்படியாக, வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கின்றோமோ, அன்றிலிருந்து நிச்சயமாக நமக்கு பலனையும் சத்துவத்தையும் அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய ஜனங்களுக்காக சமாதானத்தின் நதியை கட்டவிழ்த்திருக்கிறார். இந்த சங்கீதத்தில் சொன்னது போன்று தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். பலனில்லாத நேரத்தில் அவரே உங்களுக்கு புது பலன் தருகிறார். தனிமையில் தவிக்கும் போதும் தமது அன்பினால் உங்களை மூழ்கடிக்கிறார். இன்னும் அதிகமான சத்துவத்தை உங்களுக்குள்ளே பெருக செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் எப்பொழுதும் பெருக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.